வணக்கம். தமிழிஃபம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைமன்னாரில் கனியமட அகழ்வு மக்கள் எதிர்ப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு இலக்கு மாத்தறையில் முதல் கூட்டம். இம்மாதம் இலங்கைக்கு வரவுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். வாடகை வருமான வரியை அமல்படுத்த தீர்மானம். உரைக்குலைந்த நிலையில் யாழில் சடலம் மீட்பு. தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்த தயாரில்லை தேசிய மக்கள் சக்தி. இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாப்புக்கான சட்டமூலம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். காத்தான்குடியில் பெண் மீது துப்பாக்கிச்சூடு. வானிலை தொடர்பில் அறிவிப்பு. வைத்தியசாலைகளில் மயக்க மருந்து பற்றாக்குறை. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்த இயக்கங்களின் தலைவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் யாழ்ப்பாணம் கோட்டை சுற்றுவட்ட பகுதியில் சிலைகள் அமைக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அமைச்சரின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். எம்முடைய இருக்கும் தேசிய நல்லிணக்கம் அதனூடான அணுகுமுறைகளுக்கு மட்டுமல்லாது எமது தற்துணிவே இன்று யாழ் மாவட்டத்தில் எமது இனத்தின் வரலாற்றை சொல்லும் மன்னர்கள் பலரது சிலைகளும் வரலாற்று சான்றுகளும் கட்டடங்களும் நிறுவப்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய தமிழ் தலைவர்கள், போராளிகள், மக்கள் என பலரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் ஆவார். அத்துடன் அவர்களது கனவுகள் நிறைவேற வேண்டும். அதேபோன்று அவர்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகளும் குறிப்பாக அவர்களது நினைவு சிலை நிறுவப்படுவது அவசியமாகும். ஏற்கனவே யாழ் மணிக்கூட்டு கோபுர சுற்றுவட்டத்தில் உள்ள மன்னர்களது சிலைகள், முத்திரை சந்தியில் உள்ள சங்கிலியன் சிலை, யாழ் கடத்தடியில் உள்ள தனிநாயகம் அடிகள் சிலை போன்றவற்றை எமது அணுகுமுறைகளால் தடைகளை தகர்த்து நிறுவப்பட்டுள்ளன. இவற்றினூடாகவே எமது மக்களின் இறப்புகள் மற்றும் வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு உண்மைத்தன்மையுடன் எடுத்துச் செல்லப்படுவதற்கான வழிமுறையாக அமையும் என நினைக்கின்றேன். அதன் அடிப்படையில் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் அப்பா பிள்ளை, அமுதலிங்கம் உள்ளிட்ட நினைவு கூறப்பட வேண்டிய தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய தமிழ் தலைவர்கள், போராளிகள், மக்கள் என பலரும் உள்ளது. தமிழ் தலைவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் போராளிகளும் அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் யாழ்ப்பாண கோட்டை சுற்றுவட்ட பகுதியை சுற்றி சிலைகள் அமைக்க நடவடிக்கை எடுப்பதுடன் சிலைக்குரியவர்களின் கனவுகளையும் வென்றெடுப்போம் என மேலும் தெரிவித்துள்ளார். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் கனியமணல் அகழ்வு இடம்பெற்ற நிலையில் இன்று காலை ஒன்று கூடிய மக்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மக்களின் எதிர்ப்புக்கு நேரடியாக சென்றது தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கவியன் குடியிருப்பு பகுதியில் முறையற்ற விதத்தில் அபகரிக்கப்பட்ட காணியின் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன. இந்திய தனியார் கம்பெனி ஒன்றுக்கு கனிய மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து தற்போதைய அரசால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை மக்கள் மயப்படுத்துவதற்கான விசேட மக்கள் சந்திப்புகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதலாவது கூட்டம் எதிர்வரும் 30ஆம் தேதி மாத்தறையில் நடைபெறவுள்ளது. இதற்குரிய ஏற்பாடுகளை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர முன்னெடுக்க உள்ளார். நாளை 16ஆம் தேதியே இந்த கூட்டத்தை நடத்தும் திட்டமிட்டிருப்பதோடு எனினும் மாத்தறையில் ஏற்பட்ட வெள்ள நிலையால் 30ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 7 மாவட்டங்களிலும் அரசின் வேலை திட்டங்களை முன்வைத்து அதன் மூலம் வாக்கு வேட்டை நடத்தும் பிரச்சாரம் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இந்த மாதம் இலங்கைக்கு வர உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளினதும் உறவை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. அத்துடன் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்படும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்படிக்கையை தொடர்ச்சியாக பேணுவது அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது.
அத்துடன் இரண்டாவது மூலாய்வு கூட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய அறிக்கை ஒன்றையும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை அறிமுகப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் இந்த வரி முறையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலங்கை சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது. இலங்கையின் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் 2வது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடத்துவழி கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத ஒருவரின் சடலம் நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது. ஊர்காவல்துறை போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 13வது திருத்த சட்ட தோல்வி கண்ட பொறிமுறையாக இருந்த போதிலும் மாற்றுத் தீர்வை முன்வைக்காமல் அதனை நீக்க முடியாது எனவும் தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சரவையின் 13வது திருத்த சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்துள்ளனர். இவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை. எனவே எந்த நாட்டை மாற்றுவதற்கான அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு புதியதொரு திசையை நோக்கி நகர வேண்டும் என தெரிவித்திருந்தார். 13வது திருத்த சட்டம் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் நிறைவேறாத போதிலும் அது வெள்ளை யானையாக கருதப்பட்டாலும் தற்போது வடக்கு கிழக்கு மக்கள் 13 வென்றெடுத்த உரிமையாகவே கருதுகின்றனர் என நலிந்த ஜெயதிஸ் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதற்கு மாற்று தீர்வை வழங்காமல் ஒரேடியாக 13 நீக்கினால் அது வேறு பிரச்சினைக்கு வழிவகுக்கும். 13வது திருத்த சட்டம் தற்போதுள்ளவாறு அமுலாக்கப்படும் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின்னர் அதனை குறுகிய காலப்பகுதியில் செய்ய முடியும் என்பதோடு புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும். அதன் மூலம் அனைத்து இன மக்களினதும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும். அனைவரும் சம உரிமை பெற்று சமூகம் வாழ முடியும் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாப்புக்கான சட்டமூலம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் KD சித்ராசிரி தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்டமூலத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கான அமைச்சரவை உபக்குழு கடந்த வருடம் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் இறுதி அறிக்கை இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை உபக்குழுவின் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தலைமையில் மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் வனசநாடகக்காரர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரா நலஸ் ஆகியோர் அங்கம் வகித்துள்ளனர். அந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பு முழுமையாக மறுசீரமைப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அந்த அமைச்சரவை உபக்குழு அறிக்கையை மையப்படுத்திய அமைச்சரவையினால் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு புதிய யாப்புக்கான சட்டமூலத்தை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் KD சித்ரசிறியின் தலைமையில் இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த பருவத்தில் கேரி சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாடு காரணமாக 1 கிலோ கேரிச்சம்பா அரிசியின் விலை 320 ரூபாவை தாண்டியுள்ளதுடன் இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது. நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் அதற்கு சில வழிமுறைகள் கையாண்ட திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் கீரி சம்பா அரிசியை உணவுப்படுத்தும் நிறுவனங்களில் அதிகளவில் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது சாமானியர்களும் இந்த அரிசி வகைகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் கிராக்கி நிலவி வருகிறது. தற்போதுள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டம் நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
காத்தான்குடியில் பெண் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீடொன்றின் மகனுடன் வசித்து வந்த பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த துப்பாக்கிதாரி தப்பிச் சென்ற நிலையில் காத்தான்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி மீன்பிடி தகாவீதி அகமது லேனில் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் வீட்டில் வசித்த இளம்பெண் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் வீட்டுக்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் வெண்ணெய் துப்பாக்கியினால் தாக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தார். இந்த சம்பவத்தில் ஜிவானியா வயது 32 என்பவரே காயமடைந்துள்ளதுடன் நெப்பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியா நாட்டில் தற்போது இருப்பதாகவும் அவர் ஒரு மௌலவி எனவும் குறைத்த பெண்ணுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. பணிப்புறக்கணிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். புகையிருந்த போது கண்காணிப்பாளருடனான கலந்துரையாடலின் போது எங்களின் சில கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில்கள் கிடைத்தன. ஆனால் பதவி உயர்வு மற்றும் பிற விவகாரங்கள் குறித்து எங்களால் குறிப்பிட்ட பதில் அளிக்க முடியாதால் செயல் அமைச்சர் நேரில் வந்து சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடினார். அத்துடன் அமைச்சரவைக்கு பத்திரத்துக்கும் அமைச்சகம் அனுப்பிய கடிதத்துக்கும் இடையே உள்ள முரண்பாட்டின் காரணமாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை துறைக்கு பொறுப்பான அமைச்சர் கால அவகாசம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொடராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அத்துடன் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வன்னல சுண்டி ஆற்று பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிண்ணியா இடிமனை சேர்ந்து 26 வயதுடைய இளம் குடும்பஸ்தரான அப்துல் ஜர்தார் முகமது ஆயஸ் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் அவரது தந்தையுடன் பண்ணைக்கு சென்ற வேளையில் மறைந்திருந்த யானை தாக்கியுள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 வாரத்துக்கு 4 பேர் யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவன இந்திய செய்திகள். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடம்பெற்ற விபத்தில் சுமார் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 14 பேர் காயமடைந்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் இன்று இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலய வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் பயணித்து சுற்றுலா வேனொன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளை 24 பேர் குறித்த வேனில் பயணித்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்ட விமானம் மூலம் டெல்லி எய்ம்ஸ் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் 4 நிலை கவலைக்கிடமாக உள்ளது என வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இதேவேளை விபத்தில் உயர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தகான் இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் காயமடைந்தவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் எனவும் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, வரலாற்று வெற்றி தேடித்தந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா திமுக சார்பில் இன்று மாலை 4 மணிக்கு கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறுகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய 7 அமைப்பு மாநாட்டுக்கு விஜயம் செய்திருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீட்டுமிட்டு காலை நாட்டுக்கு திரும்பியுள்ளார். இனி வருவன உலகச் செய்திகள். வெளிநாட்டு ஊழியர்களுக்கான நிரந்தர குடியுரிமையை வழங்கி ஜப்பான் அரசு தீர்மானித்துள்ளது. அதன்படி வெளிநாட்டு ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இத்தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு பயிற்சி திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட புதிய சட்டம் 2027 முதல் ஜப்பானில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யுத்தம், இயற்கை அனர்த்தம், காலநிலை மாற்றம், நோய் பரவல் போன்ற பல்வேறு காரணங்களால் உலகளாவிய ரீதியில் பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2023 ஆண்டு இறுதியில் 11.73 கோடி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான ஆணையகம் தெரிவித்துள்ளது. குறித்த எண்ணிக்கையானது 2024 ஆண்டு முதல் பகுதியில் தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாத இறுதி வரையில் 12 கோடி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடம்பெயர்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து 12 ஆண்டுகளாக அதிகரித்து வரும் நிலையில் 2012 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டு இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் பிரதான செய்தி அறிக்கையோடு.